மக்களே அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் உதவும் உழைப்பாளி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, மெட்டல் எப்படி மார்க் பண்ணுறதுன்றது தான் நம்ம முழுசாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரூட் பீம் பார்த்தீங்கன்னாக்கா 6 இன்ச்சு கொடுக்க போகிறோம். ப்ளஸ்ஸு மோல்டு பார்த்தீங்கன்னா ஒரு 6 இன்ச்சு, சைடு பார்த்தீங்கன்னா 1 அடி வரும். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா படி நம்ம போடுற போது நம்ம காலமு உள்கூடுக்காக பார்த்தீங்கன்னாக்கா படி ஸ்டார்ட் பண்ணிக்கணும். மேலே முடியும் போது பார்த்தீங்கன்னாக்கா காலாமுடைய அவுட்ரு அங்கே 6 இன்ச்சு நம்ம பீம் கொடுக்குறோம் இல்லையா, அந்த 6 இன்ச்சு பீமு தள்ளி உள் சைடு தான் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டாப் படியை வந்து மார்க் பண்ணுற மாதிரி நம்ம முதல்ல பிளான் பண்ணி வச்சுக்கணும். நம்ம அதே சேம் கீழே என்ன படி இருக்கோ அதுக்காகவே நம்ம மேலே எடுத்துக்கினாக்கா, சப்போஸ் நம்ம மேலே வந்து பார்த்திங்கனாக்கா இரும்பு டோர் ஃபிட் பண்ணுற போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கால் வைக்கிறதுக்கு இடம் கிடைக்காது. அந்த இரும்பு டோர் பார்த்தீங்கன்னாக்கா ஃபிட் பண்ணிட்டுங்கனாக்கா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டை ஒன்று கட்டிடுவோம். 6 இன்ச்சுக்கோ இல்லை 9 இன்ச்சு வால் வந்தால் சின்னஸாக ஒரு கட்டை ஒன்று வந்துச்சுங்கனாக்கா நம்ம கீழ்ப்படியிலேருந்தே பார்த்தீங்கன்னாக்கா அந்த இரும்பு டோரை வந்து தாண்டுற மாதிரி இருக்கும். ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா உள்கூர்லேருந்தே பார்த்தீங்கன்னாக்கா படிக்கட்டுலேருந்து உள்கூர்லேயே அளவெடுத்து நம்ம படிக்கட்டை கரெக்டாக கணக்கு போட்டு மெஷர்மெண்ட் பண்ணிக்கணும். நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ வந்திருக்குனாக்கா, நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். எனக்கு வந்த அளவை நான் சொல்கிறேன். உங்களுக்கு அங்கே என்ன அளவு வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வகுத்துக்கோங்க. எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா லேண்டிங் மெஷர்மெண்ட்டை கழித்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி 11 படி நான் கீழே ஸ்டெப் லேண்டிங் வரைக்கும் போட்டுட்டேன். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 8 படி வரணும். மொத்தம் பார்த்தீங்கன்னா எனக்கு 19 படி தேவை. 11 படி போட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு தேவை பார்த்தீங்கன்னாக்கா 8 படி தேவை. அந்த 8 படி பார்த்தீங்கன்னாக்கா லேண்டிங்லேருந்து ரூப் ஹைட்டு பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு 54 இன்ச்சு வந்து கிடைக்குது. சரிங்களா? எனக்கு வந்து நீளம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 78 இன்ச்சு கிடைக்குது. இந்த படி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் நம்ம ஃபஸ்ட்டு படி ஸ்டார்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அப்போவே நம்ம ரூப் எவ்வளோ ஹைட்டு வருதுன்னு நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி அப்போவே நம்ம அளவை எடுத்துடணும். ப்ளஸ்ஸு அகலமும் நம்மளுக்கு எவ்வளோ அகலம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நாம் க்ளீனாக எடுத்துக்கணும். அதே அளவு தான் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃபஸ்ட்டு படியிலேருந்து லாஸ்ட்டு படி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சேம் அதே அளவு தான் வரணும். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா உயரம் நம்மளுக்கு வந்து 54 இன்ச்சு கிடச்சிருக்கா, அதை நம்ம பெருக்கணும்னாக்க வகுத்துங்கனாக்கா 8 படிக்கட்டுக்கு வார்த்தங்களன்னா 6.25 இன்ச்சு கிடைக்குது நம்மளுக்கு ஹைட்டு. அதே படியோட அகலம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு நீளம் வந்து பார்த்தீங்கன்னா 78 இன்ச்சு இருக்குது நீளம். அதே சேம் தான். அதை 78 வகுத்தல் 8 படி 8ன்னு போட்டிங்கன்னா நம்மளுக்கு அகலம் ஒரு படிக்கு எவ்வளோ வந்துன்னு சொல்லிட்டு க்ளீனாக வந்துடும். பார்த்தீங்கன்னாக்கா 9.75 கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கா 9 இன்ச்சியும் 9.75 வந்து நம்மளுக்கு படியோடைய அகலம் கிடைக்குது. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம லேண்டிங் அளவு எவ்வளவோ பார்த்து நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும். அதுலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு படி ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான். ஃபஸ்ட்டு படினாக்கா உங்களுக்கு ஃபஸ்ட்டு படியாக இருக்கலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 12வது படி ஸ்டார்ட். நம்ம பார்த்தீங்கன்னா லேண்டிங் அளவு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மார்க் பண்ணியாச்சு. அந்த லேண்டிங் அளவுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த 12வது படிக்கு நேராக பார்த்தீங்கன்னா தூக்கிவிட்டு கரெக்டாக நம்ம மார்க் பண்ணிக்கணும். சரிங்களா? மெயின் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஒவ்வொரு படியும் பார்த்தீங்கன்னாக்கா மூல மட்டத்துக்காக இருக்கணும். ஏன்னா மூல மட்டத்துக்காக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேஸ் ஸ்லாப்பு கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நம்மளுக்கு கிடைக்கும். சப்போஸ் கொஞ்சம் தூக்கு அப்படி மிஸ் ஆச்சு, டியூப் லோவில் படிக்கட்டு மிஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மேலே ஒவ்வொரு படிக்கும் ஒரு ஒரு நூல் போச்சுனாக்கா மேலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 இன்ச்சு 3 இன்ச்சு அடிச்சிடும். நம்ம அதிலேருந்து நம்ம வேஸ்ட் ஸ்லாப் நம்ம மார்க் பண்ணி
நம்ம சென்ட்ரிங் அடித்து கான்கிரீட் போட்டோங்கனாக்கா நம்ம படிக்கட்டு போடும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வேஸ்ட் ஸ்லாப்பு அது வேஸ்ட் ஸ்லாப்னா பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 4 இன்ச்சு 4 இன்ச்சு பார்த்தீங்கன்னாக்கா அந்த படிக்கட்டை தாங்கக்கூடிய ஒரு காங்கிரீட் ஒரு திக்னஸ் இருக்கும். அந்த திக்னஸ் சுத்தமாகவே நம்மளுக்கு கிடைக்காது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 0 ஆயிரும். 0 வந்து வெறும் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டெப்பு மட்டும் தான் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா கம்பி மட்டும் தான் இருக்கும். 1 இன்ச்சு 1 1/2 இன்ச்சுக்கு மட்டும் தான் இருக்கும். அந்த மாதிரி வந்துச்சாக்கா படி ரொம்ப நாளைக்கு லைஃப் வராது. 1 மாதம் 2 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா படிக்கட்டு தொங்கிக்கும். ஏன்னா அந்த கம்பியிலே பார்த்தீங்கன்னாக்கா லோடு நம்ம போடுற படிக்கட்டு லோடு வந்து சப்போர்ட் எடுக்காது. சரிங்களா? இது மட்டும் கொஞ்சம் க்ளீனாக ஜாக்கிரதையா பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு கெஸியிலே மார்க் பண்ணுங்க. ஏன்னா கெஸில மார்க் பண்ணாதான் நம்ம கொல்றல கோடு கிழிக்கிறம்போது நமக்கு ஷார்ப்பா தெரியும். பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரே கண்மசர் அளவு தான் நமக்கு கோடு தெரியும். சப்போஸ் சாக் பீஸ் அது நம்ம எடுத்து கிழிச்சிங்கனாக்கா, சாக் பீஸோட திக்னஸே பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு மோட்டார் நூல்லேருந்து 1/4 இன்ச்சு கிட்ட வந்துரும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம படிக்கட்டு ஒவ்வொரு அளவு எடுத்துகிட்டு போகும்போது, படிக்கட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நவுந்து 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 முன்னாடி போயிடும். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கெஸிலே புதுசா செய்றவங்களுக்கு நான் சொல்றேன். கெஸிலே கிளீனா மார்க் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு டைமும் நீங்க வைக்கிற அளவுலேருந்து டேப்பு புடிச்சு, டேப்பு புடிச்சு, டேப்பு புடிச்சு புதுசா செய்றவங்க ஒரு ஒரு டைம் 2 படிக்கு 3 படிக்கு கூட ஒரு ஒரு டைம் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் அந்த லேண்டிங்லேருந்து ஒரு அளவு சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு நேரா கீழேருந்து ரூப் வரைக்கும் ஒரே முட்டா ஒரு கோடு ஒண்ணு நேரா தூக்கிட்டு கிழிச்சிருங்க. கிழிச்சிட்டு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படிக்கா 2 படி 3 படி நம்ம மார்க் பண்ணோம்னா, அதுலேருந்து நமக்கு நெத்தி அளவு கரெக்டா வருதான்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 இன்ச்சு ஒரு படி அகலம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 3 படி வைக்கிறீங்களா, 30 இன்ச்சு அது கரெக்டா இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஒரு 5 படி போதா 50 இன்ச்சு இருக்கான்ட்டு பார்த்துக்கோங்க. சரிங்களா? நார்மல் ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மினிமம் பார்த்தீங்கன்னாக்கா 6 இன்ச்சு, அகலம் வந்து 10 இன்ச்சு வைக்கலாம். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுக்கு வந்து பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, பெட்ரூமுடைய அளவு ரொம்ப சின்னசா இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம மெஷர்மென்ட் எடுத்தோம்னாக்கா, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 9 இன்ச்சும் 9.25 ப்ளஸ்ஸு 7 இன்ச்சு 6.25 அந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்டெப்போட ஹைட்டும் அகலமும் நம்மளுக்கு கிடைச்சது. சரிங்களா? ஏன்னா அதுவே பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம டபுள் லேண்டிங்கே போட்டிருக்கோம். கீழே ஒரு லேண்டிங், மேலே ஒரு லேண்டிங்கே போட்டிருக்கோம். சப்போஸ் நீங்கள் கிராஸ் லேண்டிங் கூட போடலாம். லேண்டிங்லேயே பார்த்தீங்கன்னாக்கா 4 கிராஸ் லேண்டிங் கூட போடலாம். ஏன்னா அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பேஸ் கிடைக்காது. சரிங்களா? இப்போ நம்ம ஏறுற இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு 2 இன்ச்சு 3 இன்ச்சு 4 இன்ச்சு 5 இன்ச்சு செவுத்து ஓரம் பார்த்தீங்கன்னாக்கா 1 அடி 1 1/4 அடி அந்த மாதிரி போகும் கிராஸ் படி. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சிரமமா இருக்கும் அவங்களுக்கு ஏறுறதுக்கும். கால் பார்த்தீங்கன்னாக்கா பாதி கால் வெளியவும், பாதி கால் உள்ளவும் இருக்கும். ஏன்னா செவுத்த ஒட்டியும் பார்த்தீங்கன்னா நடந்து போக மாட்டாங்க. நம்ம சென்டர் பேஸை பார்த்து தான் மினிமம் நடந்து போவாங்க, இறங்கி வருவாங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா டபுள் லேண்டிங்கு அப்படி இல்லைனா சிங்கிள் லேண்டிங் இதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா 4 லேண்டிங்கு 5 லேண்டிங்கெல்லாம் லேண்டிங்லேயே பார்த்தீங்கன்னாக்கா 4 படி 5 படி வர்ற மாதிரியெல்லாம் கிராஸ் போட்டுருவாங்க. அது சுத்த வேஸ்ட்டு. அது சுத்தமாக நல்லாவே இருக்காது அது படி. நம்மளுக்கு ஏறி இறங்குறதுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சிரமமாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இதே மாதிரி பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஸ்டெப்பு கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6 இன்ச்சு 7 இன்ச்சு ஹைட்டாக கூட வச்சுக்கோங்க. ஏன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா அந்த மாதிரி மட்டும் போடாதீங்க. ஏன்னா நான் ரொம்ப அனுபவப்பட்டுருக்கேன். அதனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒவ்வொரு படியும் பார்த்தீங்கன்னாக்கா தூக்கு விட்டு தான் நெத்தியாக மார்க் பண்ணணும். அதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 மட்டம் போட்டு நம்ம அகலத்தை நம்ம மார்க் போட்டுக்கணும். சரிங்களா? இதுதான் ஃபஸ்ட்லேருந்து நம்ம லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே சேமாக தான் நம்ம எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா?
ஒரு 4 படி 5 படி வந்த உடனே ஒரு டைம் பார்த்தீங்கன்னா லெவல் டியூப் வந்து செக் பண்ணி மூலை மட்டத்தை செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக நம்மளுக்கு படி கரெக்டாக வருதா இல்லையான்ட்டு அப்பப்போ நம்ம ஒரு 4 படி 5 படிக்கு ஒரு டைமு செக் பண்ணிக்கணும். சரிங்களா? நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். பீம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 6 இன்ச்சு வந்து பார்த்திங்கனாக்கா ரூப்புக்கு கீழே 6 இன்ச்சு பீம் கொடுக்க போகிறோம். ரூப் திக்னஸ் பார்த்திங்கனாக்கா 5 to 6 இன்ச்சு நம்ம போடுவோம். அதோடைய ரூப்போடைய டாப்போடைய அளவு மெஷர்மெண்ட்டு தான் இப்போ நம்ம பார்த்திங்கனாக்கா லெவல் டிப் எடுக்கிறோம். சரிங்களா? நம்ம வச்சுருந்த படிக்கட்டோடைய ஒவ்வொரு படி மெஷர்மெண்ட்டு பார்த்திங்கனாக்கா 6.25 இன்ச்சு. சேம் பார்த்திங்கனாக்கா அதே சேம் லெவலில் பார்த்திங்கனாக்கா அந்த டீப்போட லெவலும் க்ளீனாக கரெக்டாக வரும். ரூப் ஒரு அடி டவுன் ஆக்கிறதுனால நம்ம அந்த ஆலோ பிளாக் 2 வச்சு நம்ம க்ளீனாக நம்ம படிக்கட்டை மார்க் பண்ணிக்கணும். சரிங்களா? ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக கடைசி வரைக்கும் போனால் தான் நம்ம வேஸில் மார்க் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். சென்ட்ரிங் அடிக்கிறவங்களுக்கும் கரெக்டாக அந்த மார்க்கை பார்த்து கரெக்டாக அவங்க அடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். நீங்கள் சப்போஸ் இல்லைன்னா கூட அந்த மார்க்கை வச்சு அவங்க க்ளீனாக அடிச்சுப்பாங்க. சரிங்களா? மெயின் பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கிங் தான். நம்ம படிக்கட்டு கார்னர் தான் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மார்க் பண்ணணும். மேலே பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட்டு படிக்கும், கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு படிக்கும். சரிங்களா? இந்த 9 இன்ச்சும் அந்த 6 இன்ச்சும் 2 ஜாயின் ஆகிற இடத்துல தான் நம்ம அந்த வேஸ்ட் ஸ்லாப்பை நம்ம மார்க் பண்ணணும். சரிங்களா? அதுவும் பார்த்தீங்கன்னா டேப்பை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராஸாக பிடிச்சி தான் மார்க் பண்ணணும். நேராக அது போட்டு போகிறீங்க. அந்த நம்மளுக்கு சீட் சென்ட்ரிங் எந்த ஆங்கிளில் போய் டேப்பராக உட்காருதோ அதே சேம் டேப்பர் தான் நம்ம டேப் பிடிச்சி க்ளீனாக மார்க் பண்ணி நல்லா முடிஞ்ச அளவுக்கு மார்க் தெரிகிற மாதிரி க்ளீனாக நூல் கவர் ஸ்ட்ரைட்டாக பிடிச்சி அடிச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்காக தான் நம்ம சென்ட்ரிங்காரங்க சீட்டாக உட்கார வைக்க போகிறாங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா படிக்கட்டு நம்ம மார்க் பண்ணியாச்சு, வேஸ்ட் ஸ்லாப் நம்ம மார்க் பண்ணியாச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா லேண்டிங்கில் தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். சப்போஸ் கீழேருந்து படிக்கட்டு உங்களுக்கு வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். வேறு பில்டிங் சப்போஸ் எனக்கு எதனா வந்துச்சேன்னா நான் அது க்ளீனாக உங்களுக்கு கீழேருந்தே மெஷர்மெண்ட் எடுத்து க்ளீனாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. உதவும் உழைப்பள்ளி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலே பார்த்தீங்கன்னாக்கா பில்டிங்கை பற்றி வேலையை தான் நான் சொந்தமாக நானே வேலை செஞ்சு என் கையால் எல்லாம் நானே பண்ணி தான் நான் வீடியோ போடுறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே.
வீடியோ முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் ஒவ்வொன்றும் சொல்கிறதும் க்ளீனாக உங்களுக்கு புரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வேலை கற்றுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து முழுசாக பாருங்கள். முழுசாக பார்த்தா தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டுருந்து லாஸ்ட் வரைக்கும் ஓட்டி பார்க்காது பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். சரிங்களா?